கர்வம் காட்டக்கூடாது என்பதில் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த வீடியோ ஒரு மிகுந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஒரு சாலையில் ஒரு இளைஞர் ஒருவர் மிகவும் கர்வத்துடன் எகத்தாளமாக பஸ்ஸிற்கு வழிவிடாமல் நடு சாலையில் செல்லும் வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொஞ்சம் நேரம் கோபம்தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். பொறுமையை கடைபிடிப்பது எவ்வளவு அவசியம் என்பதை இந்த வீடியோ மூலம் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ளலாம். அப்படி ஒரு சம்பவம் தான் கர்நாடகா மாநிலத்துல நடந்திருக்கு. அந்த இளைஞர் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த வெள்ளாரி பகுதியில் உள்ள ஒரு நெடுஞ்சாலையில தான் இப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. அந்த சாலையில பயணிகளை ஏற்றிக்கொண்டு பஸ் ஒன்று போயிட்டு இருந்திருக்கு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னால அந்த பஸ்ஸுக்கு கொஞ்சமும் வழிவிடாம ஒரு பைக் ஒன்று போயிட்டு இருந்திருக்கு. ரொம்பவும் எகத்தாளமா அந்த பைக்காரர் செய்கையும் காமிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து பஸ் டிரைவர் எவ்வளவோ டைம் ஹாரன் ஒலி எழுப்பி வழிவிட சொல்லியிருக்காரு. ஆனா வழிவிட சொல்லியும் அது அந்த இளைஞர் கேட்கவே இல்லை. வழியெல்லாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்கையும் காமிச்சிருக்காரு. இந்த சமயத்துல கண்டக்டர் ரொம்பவும் புத்திசாலித்தனமா தன்னோட மொபைல்ல ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணியிருக்காரு. வீடியோ எடுத்து அதை கர்நாடகா போலீஸுக்கு சமூக வலைத்தளத்துல டேக் பண்ணி அதை அப்லோடும் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ இணையதளத்துல ரொம்ப வைரலா பரவவும் ஆரம்பிச்சிருக்கு. இதை தொடர்ந்து அந்த பைக் ஆசாமிய உடனடியா போலீசார் கைதும் பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி அந்த பைக்கையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இணையதளத்துல நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை பதிவும் பண்ணியிருக்காங்க. நல்ல வேளை இதுவே தமிழக பேருந்தா இருந்திருந்தா அங்க நடந்திருக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பஸ் டிரைவர் கண்டக்டர் இருவருக்கும் அவங்களோட மனமார்ந்த பாராட்டுக்களை மக்கள் தெரிவிக்கிறாங்க. அந்த டிரைவரோட பொறுமைக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியும் மக்கள் தங்களோட கருத்துக்களையும் பாராட்டுகளையும் டிரைவர் அண்ட் நடத்துனருக்கு கொடுத்துட்டும் இருக்காங்க. இதே மாதிரி நாம பண்ற எல்லா செயல்களிலும் பொறுமையாக இருந்தா வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் மக்கள் தங்களோட கருத்துக்களை பதிவிட்டுட்டும் வராங்க. போலீசார் கைது செய்த பின்னர் தன்னோட கைகளை கட்டி கொண்டு ரொம்ப அடக்கமா நின்றதும் குறிப்பிடத்தக்கது. டிரைவரோட பொறுமை எல்லாருக்கும் இருந்தா பல விபத்துகள் அப்படின்றது நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. எந்த ஒரு செயலையும் பொறுமை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்.